இந்த மாதிரி உங்கள் மொபைலில் அடிக்கடி வந்துட்டு இருந்தால் ஸோ நான் இதை சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆப்பு எந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் இந்த லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது போயிடும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் தெரியாதவங்க திரும்ப திரும்ப அதுவே கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஃபோன் பயன்படுத்துகிறதுக்கே ஸோ கடுப்படிக்கும். இதோட மாடல் ரெட்மி 8. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம செட்டிங்கில் போய்ட்டு சிஸ்டம் லான்ச்சர் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மொபைலில் நாங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் தான் கொடுத்துருக்கோம். ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாஸ் எது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே மொபைல் ரெடி ஆகிட்டு மொபைல் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறப்ப அந்த நோட்டிஃபிகேஷன் எதுவுமே நமக்கு வரல. உங்களோட டேட்டாஸ் ஏதாவது ஃபோனில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வேறு மொபைலுக்கு எதுக்கோ காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.